ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா கூலி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், மியூசிக் டைரக்டர் அனிருத், ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான், சபின் சாகிர், சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், சார்லி, கண்ணா ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்கில் வில்லனான நாகார்ஜுனா விசாகப்பட்டினத்தில் ஆர்பர் 1 லீஸ்க்கு எடுத்து நடத்திட்டு வர்றாரு. அவரோட ரைட் ஹேண்டாக சபின் சாகிர் இருக்கார். இவங்க கோல்டு வாட்ச் கடத்துறாங்க. இதை தாண்டி பெரிய தப்பு பண்ணுறதா போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இன்னொரு ஸ்டோரியை பேரலாக கட்டிட்டு வராங்க. ரஜினிகாந்த் தேவா மேன்ஷன்னு சென்னையில் நடத்திட்டு வர்றாரு. ஸ்ட்ரிக்டான வார்டன் மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் போடுறாரு அந்த மேன்ஷனுக்கு. ரஜினிகாந்த் ஃப்ரெண்டான சத்யராஜ் இறந்து போயிட்டதா ரஜினிகாந்துக்கு நியூஸ் வருது. சத்யராஜுக்கு 3 பொண்ணுங்க, ஸ்ருதி ஹாசன், ரேபா, மோனிகா, மோனிஷா. ரஜினிகாந்த் ஸ்ருதி ஹாசன் கிட்ட பேச வர்றாரு. ஆனால் ஸ்ருதி ஹாசன் ரஜினிகாந்தை ரொம்ப கோபமாகவே பேசிடுறாங்க. அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சத்யராஜ் இயற்கையான முறையில் மரணம் அடையலை, அது ஒரு கொலைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சத்யராஜ் அந்த கடத்தல் கும்பலுக்கும் என்ன சம்பந்தம், கொலையாளியை ரஜினிகாந்த் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்குண்டான பின்னணி தான் என்ன அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. ரஜினிகாந்த் இந்த படத்தில் தேவான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. யூஸ்வலான ஸ்டைல் அண்ட் ஸ்வாகை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மாசான மூமெண்ட்டில் மாஸ் காட்டியிருக்காரு. இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சட்டிலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. சத்யராஜ் ராஜசேகர்ன்ற கேரக்டரில் சயின்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்துக்கு அப்புறம் முக்கியமான கேரக்டர்னா இவர் தான். ஆனால் இவர் கேரக்டர் ஒரு சில சீன் தான் வருது, பெருசாக எழுதப்படல இவரோட கேரக்டர். நாகார்ஜுனா இந்த படத்துக்கு மெயின் வில்லனாக நடிச்சிருக்காரு. சைமன்ற கேரக்டரில் வராரு. துப்பாக்கி வச்சு சுடுறாரு, சுற்றில் வச்சு அடிக்கிறாரு. ஆனால் ஆக்டிங்கில் பெரிய ஸ்கோப் இல்லை இந்த படத்தில். சபின் சாகிர் இந்த படத்தில் செகண்ட் வில்லனாக நடிச்சிருக்காரு. தயலன்ற கேரக்டரில் வராரு. எந்த சீனில் ஸ்கோர் பண்ணுமோ அந்த சீனில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸ்ருதி ஹாசன் பிரீத்தின்ற கேரக்டரில் சத்யராஜ் பொண்ணாக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஸ்கோப்பு செகண்ட் ஹாஃபில் இல்லைன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் யாருன்னா தொட்டிக்கிட்டே இருக்காங்க, இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. உபேந்திரா ஜெயிலரில் வர சிவராஜ்குமார் மாதிரி மாஸ் சீனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அமீர் கான் லாஸ்ட்டில் வராரு. விக்ரம் படத்தில் வர ரோலக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் கேரக்டரை. ஆனால் லாஸ்ட்டில் ரஜினிகாந்தோடையும் உபேந்திராவோடையும் பீடி பிடிக்கிறது தான் அவர் யூஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் லொல்லு சபா மாறன், கண்ணா ரவி, திலீபன், ரச்சிதா ராம், சார்லி எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய பாசிட்டிவ், கிரீஷ் கங்காதரன் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரிச் லுக்காக ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காரு. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் விண்டேஜ் ரஜினியை டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. ரஜினிகாந்தும் சத்யராஜும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் இந்த படமே. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஒழுங்காக காட்டலை. ஸ்ருதி ஹாசன் ஃபஸ்ட் இயர் டாக்டர் படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியதாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சீனில் ட்ரெயின் டிரைவிங் பண்ணிட்டு போவாங்க. அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸ்ருதி ஹாசன் சபின் சாகிர் ஒய்ஃபை வீடியோ காலில் பார்த்துருவாங்க. இன்னொரு சீனில் அவங்க கூடயே போவாங்க. அதுவும் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் லியோ வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. லியோ வெற்றி படமாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அவருடைய கெரியர் கிராஃப் குறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ஆடியன்ஸ்க்கு இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. படத்தில் வர யூஸ்வலான பேட்டர்ன்னா ஸ்மக்லிங், பிளட் ஷெட் உள்ள சீனு, அப்புறம் ரெட்ரோ சாங்லாம் வரும்போது ரசிக்கும்படியாகவே இல்லை. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டன்ற மாதிரி இந்த படத்தில் சீன்லாம் வச்சுருக்காரு. இந்த படத்தில் வர கேரக்டர் சாஃப்டாக இருக்கும், திடீர்னு பார்த்தா டெரராக மாறிடும். விக்ரமில் வர ஏஜென்ட் டீனா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்தது. ரஜினிகாந்துக்கும் ஸ்ருதி ஹாசனுக்கும் இமோஷன் சீன் ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகலை. சத்யராஜ் ஒரு எலக்ட்ரானிக் சேர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. பிணங்களை எரிக்கிற மாதிரி ஒரு சேரு. அது ஃபஸ்ட் ஹாஃபில் சத்யராஜும் ஸ்ருதி ஹாசனும் அந்த சேரை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் நாலேஜே இல்லாத ஒரு கேரக்டர் அந்த சேரை ஆப்ரேட் பண்ணி ஒருத்தரை போட்டு தள்ளிடுது. இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக் இந்த படம் ஃபுல்லாக நிரம்பி வடியுது. மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த படத்துக்கு பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. இவர் தான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். எப்பப்பெல்லாம் படம் டவுன் ஆகுதோ இவர் பிஜிஎம் மூலியமாக படத்தை என்கேஜ் பண்ணிடுறாரு. சிக்கிட்டி சிக்கிட்டி சாங், பவர் ஹவுஸு, அப்புறம் மோனிகா சாங் ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்துடைய ப்ளஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓவர் த இயர்ஸ் எப்படி நடித்தாரோ இந்த படத்துலையும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. விண்டேஜ் ரஜினியை இந்த படத்தில் ரசிக்கலாம். அப்புறம் ஹாஸ்டலில் வர ஃபைட் சீனு, மேன்ஷனில் வர ஃபைட் சீனுன்னு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அடுத்த ப்ளஸ் சபின் சாகிர் மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வில்லத்தனம் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு சீனில் பார்க்கும்போதே நம்மளுக்கு புரியும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ரஜினிகாந்த் படம். மாஸ் மூமெண்ட்லாம் இருக்கிறத தாண்டி யூஸ்வலான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை வச்சு படம் எடுத்திருக்காங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் ஸ்க்ரீன் பிளேயில் வித்தியாசப்படுத்திருக்கணும். ஆனால் அவர் கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.